நான் ஜெயலலிதா பேசுகிறேன். அஸ்வமேதையாக கூட அந்த சத்திருக்க மகாராஜன் லவனை பிடித்து தேர்காலினை கட்டி கொண்டு செல்வதைக் கண்டு அந்த சிறுவர்கள் சீதாவிடம் ஓடோடி வருகின்றனர். சீதா தேவியிடத்திலே வந்து அந்த சிறுவர்கள் என்ன சொல்கின்றார், அம்மா, உங்கள் மகனாகிய லவகுமாரனை யாரோ ஒருவன் குதிரையை பிடித்து கட்டிய குற்றத்திற்காக தேர்காலினை கட்டி கொண்டு செல்கிறான் என்று சொன்னார். பார்த்தால் சீதா தேவியாகப்பட்டவள் குஜலவனை அழைத்தார். குஜலவனை அழைத்து, அப்பா, உன்னுடைய தம்பி லவகுமாரன் யாரோ உன்னுடைய குதிரையை பிடித்து கட்டினானாம். குதிரைக்கு சொந்தக்காரர் லவனை பிடித்து கொண்டு செல்கின்றார்கள். நீ லவனை மீட்டு வா என்று சொல்கின்றார். அப்படி சொல்லியே சீதா லட்சுமி குஜலவனை பார்த்து என்ன சொல்கின்றார், அப்பா, நீ கையிலே வைத்திருப்பது விளையாட்டிற்காக செய்த வில். இந்த வில் சண்டைக்கு ஆகாது. இந்த வில்லை வேண்டாம், உனக்கு அம்மா வேறு வில் தருகிறேன் என்று அன்று என் பெருமானாகிய ஸ்ரீராமன் சீதாவை மனமுடித்து வரக்கூடிய நேரம் பரசுராமனுடைய கர்வத்தை ஒடுக்கி அவருடைய ஆணவத்தை அடக்கி அவர் கையிலே இருக்கக்கூடிய வில்லை வாங்கி சீதா தேவிக்கு தெரியும்படியாக வருண பகவானிடம் கொடுத்தார். சீதா தேவியாகப்பட்டவள் இப்பொழுது வருண பகவானை நினைக்கும் பொழுது அந்த வில்லானது சீதாவின் கையிலே வந்தது. அந்த வில்லை வாங்கிய சீதா குஜலவன் கையிலே கொடுக்கின்றார். நாளை உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் ஜெயலலிதா.